بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அவனுடைய மிக பெருமருளால் சிறப்புமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று ஓடி இருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல உள்ளத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் பாராளுமன்ற தேர்தல், அடுத்த பிரதமரை யார் தேர்வு செய்வது என்கிற நிகழ்ச்சியில் மிகவும் வருத்தத்தோடு, ஆட்சி மாற வேண்டும் என்கிற ஆசையோடு பலதரப்பட்ட கருத்துக்களை உள்ளடக்கி மனத்தாங்களோடு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்களை, ஒரு சில விஷயங்களை நாம் உற்று கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய 10 ஆண்டு கால வரலாறுகள், முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு அலக்களிக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் நம்மீது அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்டதெல்லாம் எப்படி இருந்தது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து அடிமனதிலே பதிய வைத்து கொண்டு இஸ்லாமிய வரலாறுகளை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நபியாக வரும் பொழுது கஅபத்துல்லாவில் ஷிர்க் என்ற மாபாதகமான பாவச் செயல்கள் அரங்கேறிக் கொண்டிருந்தது. ஆனால் கஅபத்துல்லாவுக்குள்ளே நடைபெறுகிற சிலை வணக்கம், அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் கஅபத்துல்லாவில் சிலை வணக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பிற்கும் மத்தியில்
இடைப்பட்ட கால அளவு எவ்வளவு என்றால் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே பிறப்பதற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு என்றால் கிட்டத்தட்ட 4000 to 4500 ஆண்டு காலம் இடைவெளி இருந்தது. ஆனால் 4000 ஆண்டுகள் வரை இந்த காபத்துல்லாவுக்குள்ள சிலை வணக்கம் என்பது இணை வைத்தல் என்ற பாவச் செயல் மக்கமா நகரத்தில் இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலத்திற்கு முன்புதான் அந்த சிலை வணக்கமும் இணை வைப்பு சிந்தனையும் மக்காவிலே ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஷிர்க் என்பது எப்பொழுது தலை தூக்கிறதோ அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்புவது அல்லாஹ்வுடைய நியதி. அப்படி சிலை வணக்கமும் இணை வைப்பு சிந்தனையும் மக்காவிலே தலையெடுக்க ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபியாக வருகிறார். 1 நபர், 2 நபர், 3 நபர், 10, 40, 50 என்று சொல்லி ஒரு சில நபர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது மக்காவில் இருக்கிற மக்களுடைய மத கோட்பாடு எப்படி இருந்தது என்றால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொள்கையோடு வருகிறார். அந்த நேரத்தில் மக்காவில் நெருப்பை கடவுளாக வணங்கியவர்கள் உண்டு, சிலைகளை கடவுளாக வணங்கியவர்கள் உண்டு, நபிமார்களை கடவுளாக வணங்கியவர்கள் உண்டு, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மக்கள் வாழ்ந்தவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட இந்தியாவிலே இருக்கிற மத கோட்பாடு எப்படி இருக்கிறதோ அதனை போன்று சராசரியாக இருக்கிற மத கோட்பாடுகள் எல்லாம் மக்கமா நகரத்திலும் இருந்து வந்தது. அது இந்தியாவை போல இருக்கிற ஒரு நாட்டில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதோடு வருகிறார். வந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரச்சாரத்தை எடுத்து சொல்ல ஒரு கட்டத்தில், ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சஹாபாக்கள் எந்த அளவிற்கு கொடுமைகளை அனுபவித்தார்கள் என்றால் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவுக்கு நிழலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கப்பாப் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், காபாவை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய எஜமானுடைய கையில் அடி வாங்கி நெருப்புகளால் சூடு போட்டப்பட்டு மிகவும் கொடுமையான முறைக்கு ஆளாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்காதே போல வந்து விடுகிறார்கள். ஆரம்ப காலம் அப்படித்தான் இருந்தது. ஓடோடி வருகிறார், யார சொல்லலாம், என்னுடைய எஜமான் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அதாவது இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம் என்று சொன்னதற்காக வேண்டி எப்படி தாக்கப்பட்டாரோ அதே கொடுமையிலே கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தினார். அதற்காக வேண்டி துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டு கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் யா ரசூலல்லாஹ் என்னுடைய கொடுமையை பார்த்து விட்டுமா நீங்கள் இப்படி வருகிறீர்கள் என்று சொன்னவுடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஆயத்தை கப்பாப் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கப்பாப் அவர்களுக்கு சொல்லுகிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ராவிலே சொல்லப்பட்ட ஆயத் என்ன? அம் ஹஸிப்தும் அன் ததுகுலல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன ஹலௌ மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல்லர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்ன ஆறுதலை கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார். அப்பொழுது சிறுக 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 மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த கட்டம் அந்த பக்கம் என்ன? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். நான் ஒரு முஸ்லிம் என்று இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதை போல மக்கமா நகரத்தில் பிலால் அவர்கள் நான் ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகிறார். அங்கே இருக்கிற சிலை வணங்கிகளாகட்டும், அவுலியாக்களை வணங்கக்கூடிய மக்களாகட்டும், சிறுக்கு வைக்கக்கூடிய பாவிகள் அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மல்லாக்க படுக்க வைத்து சுடுமணலில் பாறாங்கல்ல மேனையில் எடுத்து வைக்க அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹதுன் அஹதுன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை என்று உயிர் பறிபோகின்ற காலம் வரை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அதுக்கு அந்த பக்கம்
40 நபர்கள் 50 நபர்கள் ஆனார்கள், 60 நபர்கள் ஆனார்கள், 100 நபர்கள் ஆனார்கள், 150 நபர்கள் ஆனார்கள். ஆயிக்கொண்டே இருக்க கொடுமைகள் நிறுத்தப்பட்டதா? இல்லை. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 2 கூறாக பிளக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. மர்மூறுப்புக்கள் அம்புகளை எய்து கொலை செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இவ்வளவு கொடுமைகளையும் கட்டமைத்து விட்டப்பட்ட நேரத்திலும் யாருக்கு நடந்த பிரச்சனை தெரியும்? இதுவெல்லாம் சிறுக்கு வைக்கக்கூடிய மக்களுக்கும் சிறுக்கு வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிற மக்களுக்கும் மத்தியிலே நடந்த பிரச்சனை இது. அதேதான் இந்தியாவில் சிறுக்கு வைக்க கூடாது. அந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். என்ன பேச்சுவார்த்தை? முஹம்மதே, நீ அல்லமீன், நம்பிக்கைக்குரியவர், அசாதிக், உண்மை பேசக்கூடியவர், உமக்கும் எங்களுக்கும் மத்தியில் வாய்க்கை தகராறு ஒன்றும் கிடையாது, குடும்ப பிரச்சனை ஒன்றுமே கிடையாது, நில தகராறு கிடையாது, கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை கிடையாது. நம்ம 2 பேத்துக்கு மத்தியில் என்ன பிரச்சனை தெரியுமா? நீ அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லுகிறாய். ஆனால் நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னும் பிற கடவுள்களை, இன்னும் பிற தர்காக்களை, இன்னும் பிற அவுலியாக்களை, இன்னும் பிற கோயில்களை நான் வணங்குவேன். அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு போதாது, அதோடு சேர்ந்து எங்களுக்கு உதவிக்கு இன்னும் பல நபர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். 2 பேர் உடன்பட்டு போயாச்சுன்னு சொன்னா நமக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆதாரம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பத்ர் போரை சந்தித்தார். பத்ர் போரை சந்திக்கும் பொழுது 2 குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் 313 என்றும் 316 என்றும் ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 300 நபர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு, எந்த ஆயுதமே கையில் இல்லை, மக்கி போன ஆயுதங்கள், ஒரு சில விரல் விட்டு எண்ணுகிற அளவிற்கு உண்டான ஒட்டகைகள், அதுவும் சாபா கஞ்சிக்கு வழி இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற ஒட்டகத்தையோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் எதிரணியில் இருக்கிறார். ஆடல் பாடல் கச்சேரிகளோடு, பெண்களோடு, தாட தப்பட்டையோடு, மிகவும் மகிழ்ச்சியோடு அதிகப்படியான மக்கள் இருக்கிறார்கள் என்று இந்தியாவில் இருக்கிற பாசிசக்காரர்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த தனாவட்டு சிந்தனையோடு அவர்கள் எங்கே வருகிறார்? பத்ர் போர்க்களத்திலே சந்திக்கிறார்கள். அவர்கள் எங்கே வருகிறார்? நேரா அவர்கள் வருகிற இடம் எங்க தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லுவதை போல பள்ளி வாயிலே கஞ்சி குடிப்பதற்கு நாங்கள் இஸ்லாத்தை விரும்புகிறோம், முஸ்லிம்களோடு ஒன்றிணைந்து வாழுவதற்கு நாங்கள் விரும்புகிறோம், முஸ்லிம்கள் எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள், ஓட்டு போட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அவர்கள் சொல்லுவதை போல அவர்கள் பஞ்சாயத்து என்ன நேர காபாவுக்கு தான் வந்தாங்க. அவர்கள் ஒன்றும் வேற கோயிலுக்கு போகல, தர்காக்களுக்கு போகல, எங்கேயுமே போகல, சிலையை நோக்கி போகல. மக்காவில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு போர் செய்வதற்கு வந்த மக்கா காஃபிர்கள், அபூ ஜஹலுடைய தலைமையில் இருந்த அந்த மக்கள் எல்லாம் நேராக கூட்டத்தோடு வந்து நின்ற இடம் எங்க தெரியுமா? காபத்துல்லாவுக்கு முன்னாடி வந்து காபத்துல்லாவுடைய செவிற்றை பிடித்துக் கொண்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதல் பைத், யார் கேட்கிறா? அபூ ஜஹல் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான். இந்த நாட்டிலே இருக்கிற பாசிச கும்பல் என்று யாரையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் தந்தை. இஸ்லாமிய விரோதி இன்றைக்கு யாரையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதை விட மிகப்பெரிய விரோதி அபூ ஜஹல். அன்றைக்கு அபூ ஜஹல் அந்த காபத்துல்லாவுடைய சுவற்றை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி, அல்லாஹும்ம ரப்ப ஹாதல் பைத். இந்த பைத் இருக்கா இல்லையா காபத்துல்லா, இந்த காபத்துல்லா யாருக்கு சொந்தமோ அந்த அல்லாஹ்வே இந்த காபா யாருடையதோ, யா இறைவா உன்னிடத்திலே கேட்கிறேன். இந்த முஹம்மது புதிய ஒரு கொள்கையோடு வந்திருக்கிறார், ஆனால் நானோ காலம் தொட்டு காலமாக இந்த மக்காவை நேசிக்கக்கூடியவன், காலம் தொட்டு காலமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன். அல்லாஹ்வை மட்டுமல்ல அல்லாஹ்விடத்தில் சேர்த்து வைப்பதற்காக இந்த உலகத்தில் வத்து, சுவாய், யாவுக்கு, நெசரு, முன்னால் இருந்த எல்லா நபிமார்களுடைய சிலைகளையும் வைத்துக் கொண்டு வணங்கி வழிபடக்கூடிய நல்ல ஒரு இபாதத்துள்ளவன் நானும் ஒரு முஸ்லிம். யா அல்லாஹ் உன் என்னை காப்பாற்றுவாயாக, அந்த முகம்மதோடு போரிட போகிறோம், எனக்கு நீ வெற்றியை தருவாயாக. கேட்டதில் நியாயம் இருக்கிறது. என்ன தப்பு செய்தான் அபூ ஜஹல்? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அல்லாஹ்விடத்திலே கையேந்தியவனுக்கெல்லாம் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்று சொன்னால் அன்றைக்கு அபூ ஜஹலுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்திருக்கணும். ஏன் அவ்வளவு இஹ்லாஸோடு கூடி கேட்கிறான், திறந்த மனதோடு கேட்கிறான். அந்த பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு நேரத்தில் பத்ர் போருக்காக தயாராகிறார். தோளிலே ஒரு துண்டை போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு சமுதாயம் நாங்கள் இருக்கிறோம்.
எங்களுக்கு மட்டும் நீ வெற்றியை தராவிட்டால் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். இறைவா எங்களுக்கு வெற்றியை கொடு என்று கேட்கிறார்கள். இரண்டு சாராரும் கேட்ட பிரார்த்தனையில் ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அபூஜஹல் கேட்டான், அல்லாஹும்ம ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத்தின் மீது சத்தியமிட்டு இந்த அல்லாஹ்வுடைய பைத் இருக்க இல்லையா கஅபத்துல்லா, அது யாருக்கு சொந்தமோ யா அல்லாஹ் அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் என்று அபூஜஹல் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் உன்னை தவிர யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் கேட்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கு வெற்றியை கொடுத்தான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையுடைய அந்த வார்த்தைகளை தான் கேட்க வேண்டுமே. ஹதீஸ்ல கண்ணீர் வந்துவிடும், அவ்வளவு அற்புதமாக கேட்கிறார்கள். யா அல்லாஹ் உண்ணுவதற்கு உணவில்லை, நீதான் எங்களுக்கு உணவை தர வேண்டும். இந்த மக்கள் காலில் அணிவதற்கு செருப்பில்லை, அந்த செருப்பை நீதான் எங்களுக்கு தர வேண்டும். இந்த மக்களுக்கு ஒரு ஆடைக்கு மறு ஆடை உடுத்துவதற்கு கிடையாது இறைவா, அந்த ஆடையும் நீதான் உங்களுக்கு தர வேண்டும். உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை இறைவா என்று தேம்பி தேம்பி அழுக தோளில் இருக்கிற துண்டு கீழே விழுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நினைத்து கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிரார்த்தனையுடைய அந்த உருக்கத்தை கண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோளிலே தட்டி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரித்து விட்டான், விட்டுவிடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரித்து விட்டான், விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதல் சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டே பிரார்த்தனை செய்ய தோளிலே இருக்கிற துண்டு கீழே நழுவி விழுகிறது என்று வரலாறு சொல்லுகிறது. பத்ர் போரில் வெற்றி யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தான். ஏன் அபூ ஜஹலுக்கு கொடுக்கல? அங்கதான் கவனிக்கணும். அபூ ஜஹலும் அல்லாஹ்விடத்திலே தானே பிரார்த்தனை புரிந்தார், அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்விடத்தில் தானே பிரார்த்தனை புரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அணிக்கு மட்டும் அல்லாஹ் வெற்றியை கொடுக்க அபூ ஜஹலுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுக்கவில்லை என்றால் என்ன காரணம்? அபூ ஜஹலுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வோடு சேர்த்து இன்ன பிற நபர்களையும் சேர்த்து அழைக்கிற ஷிருக்கு குடிகொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அந்த நபருக்கு வெற்றியை கொடுக்கல. ஷிருக்கு இல்லாத தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிந்தார், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அப்போ இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது, முஷ்ரிக்குகள் குடிகொண்டிருக்கிறார்கள், சிலை வணக்கத்திற்காக வேண்டி வக்காலத்து வாங்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் உண்டு, அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய மக்களும் உண்டு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஏன் வெற்றியை தரவில்லை என்றால், அல்லாஹ்விடத்தில் மட்டும் கையேந்துகிற ஒரு சமுதாயம் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை தருவான். இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை எங்க வேணாலும் கையேந்திருவேன், தர்காவுக்கும் போவேன், கோயிலுக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன், பள்ளிவாசலுக்கும் போவேன், எல்லாத்தையும் போவேன்னு சொன்னா அந்த சமுதாயம் அபூ ஜஹலுடைய சமுதாயம். அந்த சமுதாயத்துடைய கையேந்தக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்புமே இல்லை, எந்த மதிப்புமே இல்லை. இறைவா உன்னை தவிர யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற ஒரு சமுதாயம் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்துடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் பலகீனமாகவே தோன்றியது, உருவெடுத்தது. பதஅல் இஸ்லாமு கரீபா வஸயஊது கமா தூபா லில் உரபா, ஒரு காலம் வரும் அதனை போல இஸ்லாம் பலகீனமாகவே வந்து அடைந்துவிடும். அப்பொழுது யார் உறுதியாக இருக்கிறார்களோ பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்த்து சொன்னார்கள். இஸ்லாம் எப்படி பலகீனமாக ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு நபர், 2 நபர், 3 நபர், 10 நபர், 50 நபர் என்று ஆரம்பிக்கப்பட்டதா இல்லையா? பலகீனமாக ஆரம்பிக்கப்பட்டதா? அதை போலவே இஸ்லாம் என்ன ஆயிரும்? பலகீனமாக சென்று அடைந்து விடும். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கையேந்துகிற ஒரு சமூகம், அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு சமூகம் உருவானது என்றால் அந்த சமூகத்திற்கு நல்வாழ்த்துக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் தேர்தலில் ஓட்டு போடுறது ஒரு பக்கம், தேர்தலில் ஓட்டு போடுறது ஒரு பக்கம், ஆட்சியாளர் மாறணுங்கிறது மறுபக்கம், எல்லாமே இருக்கலாம். முஸ்லிமாக வாழ்வதற்கு இறைவா எங்களுக்கு அவகாசத்தை கொடு, சிறந்த ஒரு இடத்தை கொடு, எங்களுக்கு பாதுகாப்பை கொடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். தொழுவதற்கு தடை,
தொழும் பொழுது ஒட்டகத்துடைய குடல் மாலை எடுத்து மேனிகளை போட்டார்கள். இந்தியாவோட பொருத்தி பாருங்க, இந்தியாவோட பொருத்தி பாருங்க. அங்கே முஸ்லிம் என்று சொன்னால் அடி. இந்தியாவோட பொருத்தி பாருங்க. இந்த முஸ்லிமாக இருந்தால் சுடுமணல்ல போட்டு கல்லை எடுத்து மேனியில வைத்தார்கள் பிலால் அவர்கள். இந்தியாவோட பொருத்தி பாருங்க. முஸ்லிம் என்ற காரணத்திற்காக வேண்டி 2 கூறாக பிளக்கப்பட்டார்கள். இந்தியாவோட பொருத்தி பாருங்க. முஸ்லிம் என்ற காரணத்திற்காக வேண்டி மர்ம உறுப்புகள் 50 கொலை செய்தார்கள். இந்தியாவோட பொருத்தி பாருங்கள். முஸ்லிம் என்ற காரணத்திற்காக வேண்டி மக்காவை விட்டு அபிசீனியா விட்டு திரும்ப வந்தார்கள். திரும்ப மதீனா ஹிஜ்ரத் போனார்கள். இந்தியாவோட பொருத்தி பாருங்க. எல்லாம் நடந்தது. கடைசி காலம் மதீனாவில் இருந்து 1-2 நபர்களாக முஸ்லிம்களை உருவாகி ஈமானை பலப்படுத்தி திரும்ப மக்காவை வெற்றி கொண்டு காபாவுக்கு வந்தார்கள். இந்த இடைப்பட்ட 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. இந்த 23 கால வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? சிறுக்கு வைக்க எங்களோட கை கோத்துருவோமா? அவங்களோட இணக்கமா போயிடலாமா? ஒரு பஞ்சாயத்து பண்ணிடலாமா? ஒன்னாவுக்கு சமரசம் பேசிடலாமா? அபசவத்தவல்ல அத்தியாயமா அல்ல இப்படி இறக்கணும்? அபசவத்தவல்ல அத்தியாயத்தை அல்ல ஏன் இறக்கணும்? ஒரு சம்பவம், ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அங்க இருக்கக்கூடிய காஃபிரோட பஞ்சாயத்து பேசுறாங்க, சமரசம் பேசுறாங்க. என்ன சமரசம்? முகமது, நீ சொல்ற கொள்கையெல்லாம் எனக்கு பிடிக்குது, நல்லதுதான். ஆனா ஒண்ணு, இந்த பிலால் அம்மார் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்களா இல்லையா, பிலால் அம்மார் போன்றவங்களெல்லாம், அவங்களெல்லாம் நம்ம இருக்கிற சபைக்கு வர வேண்டாம். நாமெல்லாம் குறைஷ் குலத்தை சேர்ந்தவங்க. இந்த சபையில் அவங்களோட உட்காந்து பேசுறது எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கல. அதில் மட்டும் ஒரு சமரசம் பேசுனீங்கன்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு உடன்பாடு வந்துடலான்னு சொல்லி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசுலையும் லேசா சொல்கிற நியாயம் தானே, ஒன்று அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் என்ன அப்படின்னு யோசிக்கத்தான் செஞ்சாங்க. வாயை திறந்து சொல்லக்கூட இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய யோசனை வந்த உடனேயே அல்லாஹ் ஆயத்தை இறக்கனா, அபசவத்தவல்லா, என்னுடைய தூதர் கடுகடுத்து விட்டார். அஞ்சாஹல்லாமா, அந்த நேரத்தில் தான் யார் வர்றா? இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்று சொல்லுகிற கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அத்தை மகன் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்று சொல்லுகிற கண் தெரியாத சஹாபி இந்த பஞ்சாயத்து பேசும்போது தான் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டு வர்றாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, இவரை பத்தி தானே பஞ்சாயத்தே நடக்குது, இப்படிப்பட்ட நபர்கள் வர வேண்டாம்னு சொன்ன பிரச்சனையே இந்த நேரத்திலேயா இவர் வரணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருக்க கூடாதான்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்புக்கு தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். அபசவத்தவல்லா, என்னுடைய தூதர் கடுகடுத்து விட்டார். அஞ்சாஹுல்லாமா, என்னுடைய இந்த அந்தகர் வந்ததற்காக வேண்டி என்று சொல்லி அல்லாஹ் தொடர்ந்து 10 வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். ஈமானை தக்க வைத்து ஈமானோடு கூடி வந்திருக்கிற இவர்களை விட அவர் இஸ்லாத்துக்கு வரலாம், வராம போலாம், அவங்க என்ன உங்களுக்கு முக்கியமா? இவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முழுமையாக ஈமானை தக்க வைத்து வந்திருக்கிறாரே, அவர் அல்லவா உமக்கு முக்கியமானவர், அவரை விட அவர்களா முக்கியமானவர்கள் என்று அல்லாஹ் கண்டிச்சு அபசவத்தவல்லா என்ற அத்தியாயத்துடைய 10 வசனங்கள் அல்லாஹ் இறக்கினான். என்றால் தௌஹீதை உள்ளத்தில் வைத்திருக்கிற முழுமையாக ஈமான் கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு லட்சம் செருக்கு வைக்கக்கூடிய நபர்கள் ஈடாக மாட்டார்கள். லட்சம் பேர் இருக்கட்டும், ஈடாக மாட்டார்கள். அப்படி என்றால் நமக்கு தேவை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், முஸ்லிமாக வாழ்வதற்கு, முஸ்லிம்கள் இபாதத் செய்வதற்கு, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்கு இந்த உலகத்தில் நிம்மதியான ஒரு இருப்பிடத்தை, ஒரு வாழ்வாதாரத்தை எனக்கு கொடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்தியாவில் இருக்கிற இதனை விட மிகப்பெரிய கலவரங்களும் பிரச்சனைகளும் எல்லாம் மக்கமா நகரம், மதீனா நகரம் சந்தித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்திருக்கிறார். பத்ரை விடவா, உஹதை விடவா, ஹந்தக்கை விடவா, ஹுனைனை விடவா, எவ்வளவு போர்க்களத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார். ஆனால் அந்த போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய கையில வைத்திருந்த ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் என்று யாரை எடுத்தாலும் சிறுக்கு வைக்கக்கூடிய மக்கள் கையில இல்லை, சிறுக்கு வைக்கக்கூடிய பாவிகள் கையில இல்லை. அல்லாஹ் கையில வைத்திருந்த சகாக்கள் யார் தெரியுமா? கூட இருந்தவர்கள் யார் தெரியுமா? உள்ளத்தில் ஈமானை தக்க வைத்துக் கொண்ட, தேக்கி வைத்துக் கொண்ட முஸ்லிம்கள், முவாஹிதுகள், முத்தகீன்கள், தக்வா உடையவர்கள், அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்கிற தௌஹீத் சிந்தனையுடைய முஸ்லிம்கள், அவர்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் களத்திலே குதித்தார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான்.
அப்படி என்றால் நாம் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் சிறுக்கு வைக்காதவர்கள் தான் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் என்றால் தக்வா உடையவர்கள் தான் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள். அல்லாஹ்வோடு சேர்த்து ஏர்வாடி பாத்துஷா, ஜக்கில் பீர் தர்கா, ஜமேஷா அவுலியா, உலகத்தில் இருக்கிற எல்லா அவுலியாக்களையும் அம்பியாக்களையும் அவர்கள் உதவிக்கு அழைப்பார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வைகளை அவர்கள் முஷ்ரிக்குகளை கையிலே வைத்துக் கொண்டு போராட்டம் அல்ல, ஆர்ப்பாட்டம் அல்ல, ஓட்டல்ல, ஜனநாயகம் அல்ல, என்ன கொண்டு வந்தாலும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் வெற்றியை தரமாட்டான். அல்லாஹ்வுடைய வெற்றி தக்வாவுடைய அவர் மீது இருக்கிறது, இஹ்லாஸுடைய மீது இருக்கிறது, முஸ்லிம்களின் மீது இருக்கிறது, தக்வாவுடைய மக்கள் மீது இருக்கிறது. அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லுகிற முஸ்லிம்கள் ஷிர்க் வைக்காத மக்கள் தான் முஸ்லிம்கள். அவர்களுடைய ஒரு ஓட்டு 1,00,000 ஓட்டுக்கு சமம். ஷிர்க் வைக்கிறவனுடைய 1000 ஓட்டு இருந்தாலும் எந்த பயனும் இல்லை, பயனற்று போய்விடும். அப்போ ஓட்டு போட வேண்டியதுதான். ஓட்டு போட்டால் ஒரு முஸ்லிமுடைய ஓட்டு அதனுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? 313 பேர் தாங்க பதிர் போரில் இருந்தாங்க. 313 பேர் தான் இருந்தாங்க. உலக வரலாற்றில் 313 பேர் 1,00,000 பேரை வெல்ல முடியுமான்னு கேட்டா உலக ஒட்டுமொத்தமாக சொல்லும் முடியவே முடியாதுன்னு சொல்லும். முடிந்ததா இல்லையா? முடிந்தது. என்ன முடிந்தது? முஸ்லிம்கள் களமிறங்கினார்கள். அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருந்தது, ஷிர்க்கு கலந்துக்கல, தூய்மையா இருந்தாங்க. அதனால அவர்களுடைய அந்த போராட்டம், அந்த போர், அந்த யுத்தம் அது வெற்றி அடைந்தது. அந்த யுத்தம் இன்னைக்கு இருக்கிற யுத்தமாக இருந்தாலும், ஓட்டு என்ற யுத்தமாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டம் என்கிற போராட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தூய்மையான தக்குவாவுடைய மக்கள், இஹ்லாஸுடைய மக்கள், உண்மையான முஸ்லிம்கள் களத்தில் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக அவர்கள் மீது இருக்கும். சிறுக்கு வைக்கக்கூடிய மக்களின் மீது இருக்குமா என்று கேட்டால் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், சும்மா நம்ம பேசிக்கலாம். ஆள் கூட்டத்தை காட்ட வேண்டாமா, கூட்டத்தை காட்ட வேண்டாமா, அப்படியே ரோட்டில் இறங்க வேண்டாமா? அது அபூஜஹலுடைய கூட்டம். அபூஜஹலும் அப்படித்தான் சொன்னான். அல்லாஹும்ம ரப்ப ஹாதல் பைத், இந்த அல்லாஹ்வுடைய பைத்தின் மீது சத்தியமிட்டு அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் என்று அபூஜஹல் கேட்டான். ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ் உபகாரம் செய்யலை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாரா இல்லையா? அந்த பிரார்த்தனை கண்ணீர் விட்டு பதிர் போரில் அமர்ந்து கேட்டார்களே, அது போன்ற ஒரு பிரார்த்தனை. யா அல்லாஹ், இந்த நாட்டில் முஸ்லிமாக வாழ்வதற்கு எனக்கு நீ அங்கீகாரத்தை கொடு, மரியாதையை கொடு, அந்தஸ்தை கொடு, இந்த உலகத்தை தொழுவதற்கு, இபாதத்து செய்வதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் யா அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக என்று சொல்லி முஸ்லிமாக வாழ்வதற்கு இந்த உலகத்தில் அதிகாரத்தையும் ஆசையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எந்த முஸ்லிமினுடைய பிரார்த்தனை, ஷிர்க் வைக்கிறவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். தௌஹீத் சிந்தனை உள்ள, அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருக்கிற, தக்வா உள்ள, இஹ்லாஸோடு கூடி கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிற நாம் அல்லாஹ்விடத்தில் பதிர் போரில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி இருகரம் ஏந்தி கண்ணீர் விட்டு அழுது பிரார்த்தனை புரிந்தார்களோ, அதற்கு அல்லாஹ்விடத்தில் எப்படி மரியாதை இருந்ததோ, அந்தஸ்து இருந்ததோ, அதனை போல அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இஹ்லாஸான துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்திய நாட்டில் நிச்சயமாக நாமெல்லாம் விரும்புகிற, நமக்கு பாதுகாப்பு தருகின்ற, பாதுகாப்பு அளிக்கின்ற நல்ல ஒரு பிரதமரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஆட்சியாளனை நமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த நம்முடைய பிரார்த்தனை முழுவதுமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே ஓட்டு என்பது, இன்றைக்கு நாமெல்லாம் ஓட்டு போட போகிறோம், போகும்பொழுது நாமெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? இவிஎம் மிஷின் நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில் கண்டிப்பாக நம்ம என்ன ஓட்டு போட்டாலும் அவங்க ஜெயிச்சிடுவாங்க, இப்படி தான் நாமெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ எல்லாமே நம்ம கண்களுக்கு அப்பாற்பட்டு ஆட்சியாளர்கள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று நம்பி இருக்கிற நாம் அதையும் தாண்டி நினைங்க. நமக்கு கண்ணுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சியை விட அதை தாண்டி இருக்கிற ரப்புல் ஆலமீன் ஒரு முடிவெடுத்தான்னு சொன்னால் கண்டிப்பாக ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
பத்ரு போரிலே கிடைத்த வெற்றியை விட அந்த வெற்றி கியாம நாள் வரைக்கும் எண்ணற்ற இடங்களிலே யோசித்து பார்க்க வேண்டிய வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, வாளை நான் ஓங்கத்தான் செய்தேன், ஆனால் எதிரி கீழே கிடக்கிறார், நான் வெட்டவில்லை, ஆனால் யாரோ வெட்டினார்கள். மஞ்ச தலப்பாயை கட்டி நிறைய நபர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன காரணம்? மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ர் போரில் உதவி செய்தான். அந்த மலக்குமார்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குமார்கள் இன்றைக்குத்தான் வைத்திருக்கிறான். அல்லாஹ் உதவி செய்யாமல் இருக்க மாட்டான். ஆனால் அந்த உதவியை கேட்டு வாங்குகிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. கேட்டு வாங்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய பிரார்த்தனை யோசித்து பார்க்க வேண்டாமா? பாலஸ்தீன் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற நாம், பேசுகின்ற என்னை வேற உட்பட யோசித்து பாருங்கள். இரவு தொழுகையை முடித்துவிட்டு இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தி அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்தோமா என்று கேட்டால் இல்லை, ஜீரோ. கேட்கல. நம்ம 2 பேரும் பேசும்போது பேசுவோம், அந்த மக்கள் பாவம், உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, துஆ செய்ய சொல்லுவோம் ஜும்மாவில். அப்பொழுது கூட இருகரம் ஏந்தி மனதார கண்ணீர் விட்டு அந்த மக்களுக்காக துஆ செய்கின்ற மனநிலை நம்மிடத்தில் இல்லை. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்படி என்றால் தேர்தல் வருகிறது, அல்லாஹ்விடத்தில் வைக்கிற நம்பிக்கையை விட ஓட்டிலே வைத்திருக்கிறோம். அதனை விட்டு அல்லாஹ்விடத்தில் முழுமையாக நம்பிக்கை வைத்து பாருங்கள். 2 வகை. ஒன்று, நம்ம போடுற ஓட்டு மெஜாரிட்டியாக இந்த பார்ட்டிக்கு வந்தால் இந்த பார்ட்டி வரும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் நினைக்கிறீங்க. அதே நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனையால் அங்கீகரித்து கொண்டால் எவன் எதிரி இருக்கிறானோ அவனுக்கு ஓட்டு விழாமல் ஆக்கினா சாப்டர் கோர்ஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்ய வேண்டும் என்று நமக்கு நாடிவிட்டால் அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? நமக்கு உதவி செய்து விடுவான். அப்படி என்றால் தேவை என்ன தெரியுமா? மனமுருகி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய வெற்றிக்காக வேண்டி, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, சமுதாய ஒற்றுமைக்காக வேண்டி, நம்முடைய சகோதரர்களுடைய உள்ளத்தில் இஹ்லாஸோடு கூடி இந்த நாட்டினுடைய நல்ல ஒரு ஆட்சியாளனுக்காக வேண்டி, அதிகாரிகளுக்காக வேண்டி, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய ஆட்சியாளர்கள் வருவதற்காக வேண்டி இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்கிற பிரார்த்தனையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பத்ர் போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்தானோ, எப்படி வெற்றியை கொடுத்தானோ, அதனை போல சிறந்த வெற்றியை இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு தர வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை போய் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.